எஸ், இந்த வருஷத்தோட கடைசி நாளுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் சரி, இல்லை இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சரி, இந்த சேனல் ஆரம்பித்து 3வது வருஷத்துக்குள்ள நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் வித் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த 3000 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய நம்பராக தான் தெரியுது. ஏன்னா ஒரு 3000 பேரை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு என் வீட்டில் வந்து இடம் இல்லை. ஏன் ஒரு 3000 பேர் எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்கள் ஊரில் தாங்காது, எங்கள் ஊரில் இடம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய நம்பர் தான் இது. ஸோ இந்த 3000 அப்படின்றது வந்து ஒரு நம்பராக பார்க்காம 3000 நபர்களாக பார்த்தா உண்மையிலே பெருசாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த நியூ இயர் எனக்கு இன்னும் ஸ்பெஷலாக ஆக்குனா இந்த 3000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து வெரி பிக் தேங்க்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷிங் யூ ஹாப்பி நியூ இயர். அண்ட் நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருப்போமா, இந்த நியூ இயர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பில்டப், எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் தானே மாறுது. 2024 அப்படின்ற ஒரு நம்பர் மாறி 2025 அப்படின்ற ஒரு நம்பர் வருது, அவ்வளோதானே. இந்த 2025 வர்றதுனால எதுவும் அதிசயம் நடக்க போகுதா? இல்லை, இரவு பகலாக போகுது, பகல் இரவாக போகுது, தூங்கி எந்திரிக்க போகிறோம், எழுந்து தூங்க போகிறோம், ஸ்கூலுக்கு போக போகிறோம், காலேஜ் போக போகிறோம், வேலைக்கு போக போகிறோம், அவ்வளோதான். இந்த 2025 எதுவும் அதிசயம் நடக்குதானா? கிடையாது. அந்த வருஷம் அப்படின்றது அப்படியே தான் இருக்க போகுது. அப்புறம் எதுக்கு இதுக்கு இவ்வளோ ஒரு பில்டப், இவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல், இட்ஸ் நாட் அபவுட் த இயர், இட்ஸ் நாட் அபவுட் த டேட், இட்ஸ் நாட் அபவுட் த நம்பர், இட்ஸ் ஆல் அபவுட் யூ. நீங்கள் இந்த வருஷத்தில் எப்படி இருக்க போகிறீங்க, நீங்கள் இந்த வருஷத்தில் எப்படி மாற போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஒரு வருஷம் அப்படின்றது அமைய போகுது. ஒன்றும் இல்லை, இந்த வருஷத்துக்கு வந்து இந்த ஒரு ரெசல்யூஷன் எடுங்க, இல்லை இந்த ஒரு ரெசல்யூஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களோட வேலைக்கு போகிற சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஏர்னிங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து இந்த வருஷத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக லாயலாக இருங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக இருங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு வருஷத்தை ஃபுல்லாக பெட்ரோலாக யூஸ் பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களோட தான் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனி வரப்போகிற எல்லா வருஷமும் கண்டிப்பாக உங்களோட தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதர் தென் தட், யாருக்காகவும் தயவு செஞ்சு எங்கேயும் நிற்காதீங்க. பிடிச்சவங்க விட்டு போனாலும் சரி, பிடிக்காத விஷயம் நடந்தாலும் சரி, ஓடிக்கிட்டே இருங்க. எங்கேயும் யாருக்காகவும் நின்றாதீங்க. கேலண்டரில் டேட் மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது, வருஷங்கள் கடந்து ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் மட்டும் இன்னும் அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பீங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் அபவுட் த டேட், இட்ஸ் நாட் அபவுட் த இயர், இட்ஸ் நாட் அபவுட் த நம்பர், இட்ஸ் ஆல் அபவுட் யூ. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த வருஷம் அப்படின்றது உங்களுக்கு அமைய போகுது. ஸோ ஹாவ் அ கிரேட் இயர் அஹெட் அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர்.